பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார், பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுவார். இன்னைக்கு அநேகருக்கு தோன்றும், அது எப்படிங்க அந்த சிங்காசனத்துக்கு நாம போக முடியுமா? ஏன்னா இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி கூட அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டீங்க. உங்க வேதத்தை தரங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து எல்லாரும் தேடி கையில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. நான் சொல்றது சரியா இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்க வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் கையில் எடுத்து 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆக குறை இல்லை, குறை இல்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை, குறை இல்லை, குறை இல்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேடுகிறார், எங்கள் ஆத்துமாவை தேடுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை ஐயா தேடுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. தம்முடைய மகிமைய செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமைய செல்வத்தினார் துறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை.
ஐயா நல்ல கவனிங்க. சங்கீதம் 34:10 எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். ஏன்னா காட்டுக்கே ராஜா, அதுக்கு ஈடு என கிடையாது. அதனாலதான் எதற்கும் பின்னடையாத சிங்கம் என்று வேதமே சொல்லுது. சிங்கம் என்ன செய்யாது? பின்னட்டு பார்க்கவே செய்யாது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் கூட என்ன செய்யுமா? பட்டினி கிடக்கு. அதனுடைய குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுற உனக்கு எனக்கும் கேரண்டி என்ன தெரியுமா? ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா நம்ம வாழ்க்கையில் அநேகர் இன்றைக்கு ஏன் குறை என் வாழ்க்கையில் எதுவும் வரலங்கிறோம் தெரியுமா? நாம ஆண்டவர்னு முழுசா அறியலை, விசுவாசிக்கலை. அப்படி விசுவாசித்தீங்கன்னா எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா அவர் கையில் என்ன இருக்கு? 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும், நல்லா இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்களையும் மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்துவார். அப்போஸ்தலர் 4:22 40 வருஷம் ஒரு சப்பானி எங்க இருந்தா? அவனுடைய சுகம் பெற்ற வயசு எத்தனை தெரியுமா? அப்போஸ்தலர் 4:22 வாசிக்க. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் 40 வயதுக்கு மேற்பட்டவனாத்தான் இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை பிறந்ததுல இருந்து என்ன இருக்கு? சப்பானி. அவன் ஆலய வாசல்ல தான் உட்கார்ந்து இருப்பான். யாரா போவா, யாரா வருவா, என் வாழ்க்கையில யார் எனக்கு எதை கொடுப்பா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் தேவை ஒவ்வொரு நாளும் தேவை இருக்குது. ஆனால் எங்கேருந்து தேவை வரும்? இன்னைக்கு அநேக நேரம் மனுஷர்களை நோக்கி பார்த்து நம்ம இன்னைக்கு ஏமாந்துடும். கர்த்தரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அதனால தான் சங்கீதம் 34:8 இன்னொரு படி தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். தூரத்துலேருந்து மனம் வரும், கமகமன்னு. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில இடத்துல ஒன்றுமே இருக்காது, போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆண்டவரை அனுபவித்து பார்க்கணுங்க, அப்போ தான் தெரியும் அவர் யாருங்கிறது. அவர் யார்? ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் தான் வர முடியும். அவரால் தான் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் யாரை மேன்மைப்படுத்துவார்? இந்த சப்பானி நினச்சிருப்பாங்களா என்னைக்காவது ஆலயத்துக்குள்ளே வர முடியும்? நினச்சிருப்பாங்களா? நீங்களே ஒருவேளை அந்த ஆலயத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உட்கார்ந்து இந்த நிலையை பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அந்த சப்பானியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெப வேளைக்கு போறோம்? நம்ம பாடுவோம், என்ன பாடுவோம்? எல்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே.
சோராமல் ஜெபித்திட ஜெபநாவி வருத்தாருமே. சோராமல் ஜெபித்திட ஜெபநாவி வருத்தாருமே. கனியாவும் அகத்திடுமே. சோராமல் ஜெபித்திட ஜெபநாவி வருத்தாருமே. தடையாவும் அகத்திடுமே. கைவேடி உன் பாதம் வந்தே. எங்கள் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எங்கள் கோட்டை எந்த தஞ்சம் நீவே. உம்மை நாடி வந்தே. எங்கள் கோட்டை எந்த தஞ்சம் நீவே. உம்மை நாடி வந்தே. எத்தனை பேர் அந்த ஜெப வேலையை தேடி போகிறோம். ஆனால் அவன் தேடி போக வேண்டியதில்லை. அவன் உட்கார்ந்துருந்த இடமே நேரத்துக்கு நேரம் ஜெப ஆலயம். ஏன்னா அவனுக்கு வேற வழியே தெரியல. இனிமேல் நடக்கவும் முடியாது. யாராவது தூக்கிட்டு வந்தால் வைக்கணும். அங்கே பாருங்க, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் என்ன செய்தாங்க? தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே அவன் எப்படி தான் மறந்தான்? சப்பானியா தான் மறந்தான். பிறவியிலே இருக்குங்கிறாங்கல்ல. இன்னைக்கு பாதியில் வர்றது நிறைய பேர். நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் பாரு போச்சான். சொன்னார், 2 குழந்தை இருக்கியா, என் மனைவி இருக்கிறா, அவளை கூட முகத்தை பார்க்க முடியல, என் பிள்ளைய பார்க்க முடியல, என் வாழ்க்கையில் எப்படி தான் வாழ போகிறேன்னு தெரியலை, என் வாழ்க்கை இப்படியே இருண்டதான் இருக்குமா. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன், கண்ணு தெரியாமங்கள போகிற வரதை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கே விளங்குதுங்கிறார். கண்ணை மூடி பார்த்தா தான் தெரியும். எனக்கு கண்பானுள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு. இன்றைக்கி கண்ணை படைத்தவர் காணாரோன்னு சொல்லுமே, அந்த கண் எவ்வளோ அவசியங்கிறத கொஞ்ச நேரம் மூடிட்டு திறந்து பாருங்க தெரியும். இந்த சப்பானி காலு மிக அவசியம். ஒவ்வொரு உறுப்புகளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவயவங்கள் எவ்வளவு விசேஷித்தவைகள். இவனுக்கு பிறக்கும் போதே கால் இல்லை, ஒரு கால் இல்லை, 2 காலுமே கிடையாது. இல்லாட்டா எந்திரிச்சு நடந்திருப்பானே, எப்படியாவது தவியாவது போயிருப்பானே. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் ஆலயத்தின் வாசல்ல என்ன செய்யும்? வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்ப அவனால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கவே முடியாது. அதனால தான் சுமக்கிறாங்க. எனக்கு அன்பாளே, ஆண்டவர் யாரு? யாத்திராகமம் 19:4 வாசிக்கிறோம். நான் உங்களை செட்டையின் கீழ் சுமந்து வந்த தேவன். ஏன்னா அவர் நம்மளை சுமந்து வராராம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவன். கழுகு செட்டையின் கீழ் சுமப்பது போல அவர் சுமந்து வந்தார். என கண்பானுளே, நம்மை சுமக்கிற தேவன். ஒரு சப்பானியை சுமந்து தூக்கிட்டு வராங்க. தாயின் வயிற்றிலேருந்து பிறந்ததுலேருந்து நடக்காத ஒரு மனுஷன். சாதாரணமாக பேதுரு யோவானு போகிறாங்க, எப்பவும் போல போகிறாங்க ஆலயத்துக்கு. அங்கே போகும்போது ஒரு காட்சி அவன் கண்ணுக்கு படுது. தன் தாயின் வயிற்றிலேருந்து பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்த ஒருத்தனை சுமந்து கொண்டு வந்தார்கள். வாசிங்க. எதுக்கு சுமந்து கொண்டு வந்தாங்க? அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனை கொண்டு வந்து எங்கே உட்கார வைக்கிறாங்க? ஆலயத்தின் வாசல்ல. வாசிங்க அந்த பகுதியை. மிக நமக்கு அழகா எழுதி வச்சிருக்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில். நல்ல கவனிங்க. தேவ ஆலயத்துக்குள்ள
போறதுக்கு வருவாங்களே அவங்கள பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி. எனக்கு அன்பானவர்களே, ஒரு பிச்சைக்காரனை கோடீஸ்வரனா மாத்தம் வரால முடியும். எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்களே, எல்லாத்தையும் இழந்து நின்றேன் ஐயா, எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். யோபு தன் வாழ்க்கையில் இழக்காத ஒன்றும் கிடையாது, அத்தனை இழந்து நின்னான் பரதேசியாய். அவரே சொன்னான், என் வேலைக்காரனை நான் கூப்பிடும்போது அவனை கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன்னா. எனக்கு அன்பார்களே, அப்படிப்பட்ட மனுஷனை மறுபடியும் இழந்த அத்தனையும் கொடுத்து உயர்த்தி உட்கார வைக்க முடியும்னா ஏன் நம்ம உட்கார வைக்க முடியாது? முதல்ல இருந்தது அத்தனையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். 42:12 அவனுக்கு எல்லாம் டபுள் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். சகரியா 9:12 படி, ரெட்மிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கு தருவேன்னு சொன்னவர் அவனுக்கு கொடுத்தார். மறுபடியும் எல்லாரும் இழந்திருந்த அத்தனை பேரும் பார்த்து, யோபு இனிமே எந்திரிப்பான்னு எத்தனை பேராக நினச்சிருப்பானா? புழுதியில் போய் ஓட்ட எடுத்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு சாம்பலில் உட்கார்ந்துருந்தவன் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுவேன், எனக்கும் சொல்லுவேன், அவரை நம்புகிற ஒருத்தனை அவர் கைவிட்டது கிடையாது. நாம் இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறோம்ல, யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் பெருமானி. நான் என்ன செய்வேன் பெருமானி. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். வெளுத்ததெல்லாம் பாதல்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தீபன்னு நான் உங்க பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாதல்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தீபன்னு நான் உங்க பகச்சேன். புளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், புளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். அது திகச்சு போயதே மனிதா உமதனத்தே, அது திகச்சு போயதே மனிதா உமதனத்தே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரே, என்ன செய்வேன் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரே, என்ன செய்வேன் பெருமானி. நான் என்ன செய்வேன் பெருமானி. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா. அது விழுந்தவர்கள் எழுப்புவது கடிதம் ஐயா, அது விழுந்தவர்கள் எழுப்புவது கடிதம் ஐயா. நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே, உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே, உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். உலகத்தில் பெற்ற தாய் தப்ப இல்லாமல் அவன் பிறந்திருப்பான்.
ஒரு சப்பாடியா பிறகட்டும். ஏன்னா இங்கே வேதமே சொல்லுது, தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடக்காதவன். 40 வயசு வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அது இல்லவே இல்லை. ஆனால் பிறந்தது எப்படி ஒரு தகப்பன் தாய்க்கு தானே பிறந்திருக்கணும். அவங்க கைவிட்டதுனால தானே இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்து என்ன செய்யறான், பிச்சை கேட்கும்படி வைக்கிறான். அந்த இடத்துல தான் பேதுரு சந்திக்கிறார். அவனை பார்க்குறார். அவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தான். அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று உண்டு. அது என்னது? இயேசுவின் நாமம். ஆமாம், அந்த நாமத்தினால கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அவன் வாழ்க்கை 40 வயசில் எத்தனை சந்தோஷப்பட்டிருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 வயசில் காலே நடக்க முடியாத நடந்த உடனே அவன் துதித்தான், குதித்தான், நடந்தான், துதித்தான், குதித்தான், ஆலயத்துக்குள்ள போனான். இன்னைக்கு சொல்கிறேன், அந்த சப்பானி வாழ்க்கை உயரும்னு யாராவது அந்த ஆலயத்தில் வந்தவங்க சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்களை பார்த்து அப்படி சொல்லலாம், இனிமே இவ்வளோதான், இனிமே அவ்வளோதான், இனிமே உனக்கு அதுதான் தலைவிதின்னு கூட சொல்லியிருப்பான். ஆனால் அந்த தலைவிதியை மாற்றுகிறவர் தேவன். நீ நம்பிப்பார். அப்படி நம்புனா என்னை இன்றைக்கு உங்கள் மத்தியில் உட்கார வைத்திருக்கிற தேவன் ஏன் உங்களை உயர்த்த மாட்டார்? அதனால தான் யோவான் 5:31 வாசிக்கிறோம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது என்றும், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறு ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி. ஆகையினால நமக்குன்னு அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நாம் அறியும் போதுதான் நம்ம வாயிலிருந்து வரும், எனக்காக யாவற்றையும் செய்தவரே எனக்கினி பயமில்லை உலகினிலே. அப்பந்தான் நம்ம பாட்டு வரும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சிங்காசனத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறமே, முதல்ல நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்னென்ன குறைவோடலாம் இருக்காங்க. போன வாரத்தில் நான் வேலம்மாளுக்கு போயிருந்தேன். ஒரு கண்ணு பொண்ணு, அவளுக்கு சுகர்னா சுகர், அவ்வளவு சுகர். கட்ட வரலுக்கு அடுத்த வரலை எடுத்துட்டாங்க. அதாவது காலில் கட்ட வரலுக்கு அடுத்த வரல, அது என்ன வரல எனக்கு பேர் தெரியல, நான் எடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. அன்றைக்கி போனோன்னா அவள் அழுதா, இனிமேல் நான் எப்படி நடக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வசதிக்கு நார்மல் டாய்லெட் தான் இருக்குது, இனிமேல் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் கூட தெரியல, காலை ஒண்டி நிற்க முடியல. நான் அவளுக்கு போய் 2400 ஒரு உட்கார்ற மோஷன் சேர் வாங்கி கொடுத்து வந்தேன். எல்லோரும் சொன்னாங்க இதை போய் வாங்கி கொடுக்க. அந்த பொண்ணை அடுத்த நாள் சொன்னேன், ஐயா நீங்கள் கொண்டாந்து கொடுத்து எனக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சு தெரியுமாண்ணா. இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்படி ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, எங்கள் சபைக்கு வந்தால் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இவர்களை நடத்துகிற தேவன் உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் அவருக்கு லேசான காரியம், மறந்துடாதீங்க. ஆனால் முழு நம்பிக்கையோட முழு பலத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துவார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர் மட்டுமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். நமக்குள்ள அநேகமாக அவர் அப்படி இருந்தார், இவர் அப்படி இருந்தார். அப்படி பார்த்தா அவரோட சீஷர்களாக இருந்தாங்களே, அவங்களுக்கு சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்னையா கொடுப்பீர்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்காசனம் தருவேன்னாரே. ஏன்னா பேதுரு தான் கேட்டான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்காசனம், 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவளா 12 சிங்காசனம் தருவேன்னார். இன்றைக்கு உனக்கு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு ஜெபம் பண்ணுங்க, தடையில்லாமல் வருவதற்கு ஜெபிங்க. அது மட்டுமல்ல, எப்போது எங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாத மக்களுக்கு ஒரு நாள் கூட நான் சாப்பிடாம வச்சு போனதில்லை. இப்போ எத்தனையோ பேர் தங்களுடைய பிறந்த நாளைக்கெல்லாம் தங்களுடைய புருஷன் பிள்ளைகள் மறந்து வர நாளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லி பண்ணுறீங்க. உங்களுக்கு உடனே கூட நான் பதில் எழுத முடியலை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்து வருகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். புதிதாக இன்னைக்கு தான் பார்க்குறேன்னா, நாங்களும் உதவணும்னு நினச்சா எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், அல்லது உங்கள் வேலையில் உயர்வு கிடைத்த நாள், உங்கள் பிள்ளை நல்ல வேலைக்கு வந்த நாள், முதல் சம்பளம் வாங்கின நாள், இப்படி பல பேர் பல காரியத்தை சொல்லி வச்சுருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஒரு கட்டுமான பணி பெண்களுக்காக 2 கண்ணு தெரியாத வயதானவங்க கிராமங்களில் அடைபட்டு கிடக்காங்களே, இவங்களுக்காக ஒரு இல்லத்தை உருவாக்கி வருகிறோம். அதற்கும் ஒரு சதுரடி 2300 கர்த்தர் ஏவினால்
நீங்களும் ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். இவங்களை வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4000 ரூபா செலவழிக்கிற வேனுக்கு மட்டும். கர்த்தர் அதைக்கன்று ஏவினால் நீங்களும் தொடர்புலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே. ஒருவேளை ஐயா நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு பில்லு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு என்ன வழின்னு கேளுங்க, சொல்கிறேன். அதுக்கு பிறகு அப்படி தொடர்பு பண்ணிங்கன்னா கட்டாயம் அதற்கான வழிமுறைகள் உண்டு. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் கை கால்களில் வேதனையோடு, சரீரத்தில் வேதனையோடு, கொஞ்ச நேரம் எந்திரிச்சனால நடக்க முடியலையே அப்படி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, ப்ரெஷர்னால, ஐயா ஹார்ட்டில் வீக்குனால, இன்னும் சொல்லப்போனால் வயிற்றில் கட்டியினால, கேன்சர் கட்டின்னு சொல்லி ஐயோ சொல்லிட்டாங்களே இனிமேல் நான் பிழைப்பனா என்று நம்பிக்கையற்று இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மறுபடியும் சுகம் தருவார். நீங்கள் எல்லாரும் சொன்னபடி இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் கூட சொல்லலாம் சங்கீதம் 41:8 இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பேனோ என்று கூட நினைக்கலாம். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். நீங்களும் நம்பினா என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, உண்மை மேலே நான் நம்பிக்கை வச்சு காத்திருக்கேன்ப்பா. உண்மை நம்பின ஒருத்தரும் வெட்கப்பட்டதில்லைன்னு இந்த வேதம் சொல்லுதே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதே. அந்த தன்னம்பிக்கையா உங்கள் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்கு சுகந்தாங்கன்னு உங்கள் வாயை திறந்து கேளுங்க. அவர் சொல்லுவார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நிச்சயமாக தருவார். அன்பின் தெய்வமே, ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் மகளுக்கு 36 வயது, 32 வயது, வயது கூடிக்கொண்டே போகிறது, திருமண வாழ்க்கையில் என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.